ஹலோ ஆல் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 26.1 எல்லா ஐஃபோன்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த iOS 26.1 அப்டேட்டை நான் என்னோட iPhone 17ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். iOS 26.1ல வந்த நியூ சேஞ்சஸ் என்னென்ன, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, செக்யூரிட்டி பேச்சஸ் என்னென்ன வந்திருக்கு, நீங்கள் இந்த iOS 26.1 அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற என்னோட கருத்தை உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். iOS 26.1 ஜென்ரல் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.1 GB எனக்கு வந்திருக்கு. நான் வந்து 26.0.1ல இருந்தேன். இது வந்து டிவைஸ் டு டிவைஸ் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் கிளாஸ் தான் iOS 26ஓட மேஜர் சேஞ்சஸ். அதை வந்து இப்போ நம்மளால லைட்டாக இன்டென்சிட்டி வந்து லோ பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் போய்க்கோங்க. லிக்விட் கிளாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு இருக்குது, கிளியர் அண்ட் டிண்டட். கிளியர்னா லிக்விட் கிளாஸில் பின்னாடி இருக்கிறது நல்லா தெரியும். டிண்டட் அப்படின்னா பின்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், ஃப்ராஸ்டடாக தெரியும். ஸோ கிளியர் அப்படின்னு வைக்கும்போது பேக்ரவுண்டில் உங்களுக்கு பின்னாடி விசிபிலிட்டி இருக்கும். டிண்டட் வச்சா விசிபிலிட்டி கம்மியாகும். ஓகே, நம்ம லைவாக காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து கிளியர் வச்சுருக்கேன். ஸோ கிளியரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியுது. ஓகே, இப்போ நான் வந்து டிண்டட் மாற்றுறேன். டிண்டடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்துருக்கு. இது வந்து லைட் மோடுக்கும் ஒர்க் ஆகும், டார்க் மோடுக்கும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபோனை டார்க் மோடில் செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு இப்போ கிளியர் வச்சு பார்ப்போம். ஸோ கிளியர் வச்சு பார்த்தா ஆஸ் யூஷுவல் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து தெரியுது லைட்டாக. டிண்டட் வச்சு பார்ப்போம், பின்னாடி இருக்கிறது லைட்டாக மறைஞ்சிரும், ஃப்ராஸ்டடாக தெரியும். ஸோ இந்த பிளாக்காக பின்னாடி வருது பாருங்கள், இதுதான். உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் ஓல்டர் டிவைசஸ், என் ஃபோன் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிண்டட் சூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நியூ டிவைஸ்னால் கிளியர் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்பிள் லிக்விட் கிளாஸ் பிடிக்காதவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்போமே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புது சேஞ்ச் என்னென்னா கேமராவில் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் கேமரா போய்க்கோங்க. கேமராவில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் ஸ்வைப் டு ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை. ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வரும். இப்போ வந்து இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் இது ஆஃப் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 26.1ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாகிள் வந்து ஆஃப் பண்ணுறங்க. தென் நீங்கள் வந்து ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணுங்கள், பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் கேமரா வரது. அது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்பில் வீடியோவோட இந்த பார் வந்து மாற்றிருக்காங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா iPhone 17ல 26.1 இருக்குது, iPhone 16ல 26.0.1 இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயும் பாருங்கள், முன்ன வந்து இந்த மாதிரி இருக்கும், பார் வந்து தனியாக இருக்கும். பட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த ஷேப்பே மாற்றிருக்கிறாங்க. அண்டு முன்ன வந்து இந்த ஆடியோ பட்டன் மியூட் பண்ணுறது அது வந்து மேலே இருக்கும். இப்போ வந்து இது கூடவே கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இன்னமும் ஈஸியாக இருக்குது தேன் த நார்மல் ஒன் அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிக்விட் கிளாஸ் வந்து இந்த ஃபோன் ஆப்லையும் கொடுத்துருக்காங்க. 26.1ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் இருக்குது. 26ல பார்த்தீங்கன்னா அந்த மோர் டிண்டட் ஃப்ராஸ்டட் லுக் இருக்குது. இந்த லிக்விட் கிளாஸ் சேஞ்ச் வந்து இன்னமும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 26.1ல. iOS 26 முன்னாடி கால் வந்தால் அந்த ஆப்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ 26ல வந்து கொடுத்துட்டாங்க. சிலருக்கு வந்து அது பிடிக்கல, அது ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ் போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதில் போயிட்டு ஃபோன் அப்படின்னு தேடுங்க. ஸோ ஃபோன் உள்ள போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்டிக்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கால் எடுத்தா இல்லை வந்து கால் கட்டானா டப் அப்படின்ற அந்த ஆப்டிக்ஸ் வந்து வராது. பார்த்தீங்கன்னா iOS 26ல வெறும் ஒரு ஸ்டாப் பட்டன் தான் இருக்குது. வேற iOS 26.1ல ஸ்லைட் டு ஸ்டாப் இருக்குது. ஸோ ஆக்சிடென்டலாக ஸ்டாப் பண்ணுறது வந்து இனிமேல் வந்து தடுத்துடலாம். iOS 26.1ல வந்து நீங்கள் வந்து கஸ்டம் ஒர்க் அவுட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும், வேற 26ல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தான் முன்ன ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ தட் நீங்கள் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிக்க முடியும். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி லுக் தான். ஸோ ஆப்பிள் டிவியோட ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 26ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் வந்து நார்மலாக இருக்குது. பட் 26.1ல கொஞ்சம் க்ளோயியாக கொஞ்சம் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் கேப்சர்ன்ற ஆப்ஷன் தான். லோக்கல் கேப்சர் அப்படின்றத நம்மளால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ட்ரோல் சென்டரில் மட்டும்தான் டர்ன் ஆன் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு ஸ்பெஷலாக ஒரு டேபே கொடுத்துட்டாங்க. செட்டிங்ஸில் ஜென்ரல் போய்க்கோங்க. ஜென்ரலில் போயிட்டு லோக்கல் கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றதையும் நம்மளால் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி போய்க்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணோன்னே இது டர்ன் ஆஃபில் இருந்தது. இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் லெட்ஸே ஒரு மேஜர் செக்யூரிட்டி இஷ்யூ வருது ஒரு iOSல வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணாமையே பேக்ரவுண்ட்லேயே இந்த செக்யூரிட்டி ஃபிக்ஸ் மட்டும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது இருந்தது, பட் இப்போ வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க, பேரெல்லாம் மாற்றி. இனிமேல் மேபி ஆப்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி
ஒரு ஃபுல் iOS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் டப்புன்னு இன்ஸ்டால் ஆகிடும். தட் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சம் பீப்புளுக்கு அந்த நியூ வெர்ஷன் போவானான்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 நியூ லாங்குவேஜஸ்க்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்திருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் லைவ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்பவே கம்மியான லாங்குவேஜஸ் தான் வந்திருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ், கொரியன், இட்டாலியன், சைனீஸ் அது வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் சிம்பிளிஃபைட் ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 26.1ல் எடுத்த ஸ்கோர் இது 34158852 மல்டி கோரில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அரௌண்ட் சிங்கிள் கோரில் வந்து லைட்டாக ஒரு 20-30 வந்து ட்ராப் ஆகுது. மல்டி கோரில் வந்து ஒரு 100 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். இன்னொரு வாட்டி ரன் பண்ணால் மேபி அந்த சிங்கிள் கோர்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து இந்த 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ப்ரோ சீரிஸ்ன்னு பார்த்தேன். இந்த ப்ரோ சீரிஸோட இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் சைட் பை சைட் ப்ரோ சீரிஸோட யூஸ் பண்ணி சொல்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா 0.1 அப்டேட் வந்து செம ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.1ல் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஓஎஸ் வருதுன்னா உடனே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. 0.1 தான் வந்து ஸ்டேபிள் ஓஎஸாக இருக்கும். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இம்ப்ரூவ் ஆகிருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போதைக்கு எனக்கு வந்து பேட்டரி நல்லா தான் இருக்குது. அண்ட் ஹீட் இஷ்யூஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. முன்ன வந்து 26ல் இருந்தது 26.0.1ல் ரெடியூஸ் ஆச்சு. இப்போ 26.1லையும் ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இவ்வளோ செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து சேரணும், நீங்கள் வந்து செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 26.1 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஷுட் யூ அப்டேட் டு 26.1 அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக 15 and above சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து இது வரைக்கும் 26K வரலை அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். நார்மல் 26 வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, 0.1க்கு அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு பேட்டரி இஷ்யூஸ் இருந்தால். மற்றபடி எல்லாருமே இந்த 26.1 வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஓல்டர் டிவைஸ் பண்ணாதீங்க. லைக் iPhone 12 அவங்கலாம் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிக்விட் கிளாஸில் போய் டிண்டட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். இவ்வளோ தான் 26.1ல் வந்து நியூ சேஞ்சஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.